காலையில எந்திரிச்ச உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் வச்சு குளிச்சு நம்மளுடைய தோஷங்களை நீக்கிக்கிறது எப்படி? இதுல இருந்துதான் அந்த தீபாவளி அப்படிங்கிறது ஆயில் வந்து ஏன் ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய அந்த கலரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலோட கலரு ரெட் கலர் தான். பியூர் ஒயிட் கலர் பாட்டில உங்களுக்கு ஆயில் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அதாவது நம்ம ரத்தம் உடம்புல எப்படி வந்து வேகமா ஓடுதோ அதே போல இந்த ஆயில வந்து நம்ம ஆயில வந்து எல்லாரும் ஒண்ணாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீயக்கா மிக்ஸ் பண்ற மாதிரியே நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வேணும் என்ன போல அப்படின்னு பண்ணாங்கன்னா நார்மல் சீயக்காவோ இல்ல நார்மல் ஷாம்பு. இது வந்து கிளென்சிங் பர்பஸுக்காக தீபாவளிக்குனாகவே ரெடி பண்ண ஆயில். இது இதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோஷ நிவர்த்தி ஆயில்னே ஒண்ணு இருக்குது, அது வேற. இது வந்து தீபாவளிக்காகவே ரெடி பண்ணது. அதே பிரைஸ்ல தான் ரெடி பண்ணிருக்கோம். 650 ரூபா தான் இதோட விலையும். சோ 650 ருபீஸ்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆறாவையும் எல்லாரோட அந்த நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணி நமக்குள்ள இருக்கிற அந்த தேக சுத்தியை பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock நம்மள கிட்ட இருக்கக்கூடிய அந்த குபேர கலச தீபத்தை யார் ஒருத்தர் ஏத்துறாங்களோ அவங்க உள்ளேயும் சரி புறமும் சரி அகமும் சரி ரெண்டுமே தூய்மை அடைந்து அவங்க வாழ்க்கையில எண்ணில் அடங்காத சந்தோஷங்களும் எண்ணில் அடங்காத நல்ல விஷயங்கள் காதுபட கேட்கறத நீங்க கண்டிப்பா அற்புதமா இருக்கக்கூடிய நம் உடல்ல இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த தோஷ நிவர்த்தி ஆயிலையும் இந்த தோஷ நிவர்த்தி மூலிகை பொடியையும் இந்த தீபாவளிக்கு வாங்கி உங்க இல்லங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தேய்ச்சி குளிக்கும் பொழுது தேக தரித்திரம் தேக தோஷம் அப்படிங்கிறது நீங்கி இந்த தீபாவளி திருநாள் ஒரு பிரகாசமாக நன்னாளாக உங்க எல்லாருக்கும் அமையட்டும். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளினாலே கொண்டாட்டம் சந்தோஷம் பட்டாசு இப்படிதான் நம்ம கொண்டாடுவோம். அதுல மிக முக்கியமா பங்கு வகிக்க கூடியது என்னன்னா காலையில எந்திரிச்ச உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் வச்சு குளிச்சு நம்மளுடைய தோஷங்களை நீக்கிக்கிறது எப்படி? இதுல இருந்துதான் அந்த தீபாவளி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான மூலிகை ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. அதனுடைய தன்மை என்ன, அதை பயன்படுத்தி இந்த தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்றதால என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க, என்ன பொடி அது, அந்த ஆயில் என்ன, அதை பயன்படுத்துறதால என்ன பலன்? சிருஷ்டி ஒளி அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில பிரகாசமான வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு கேள்வி அக்கா கேட்டாலும் எந்த ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம ரிவீல் பண்ணாலும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்துடலாம். ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி அம்பாலே நடத்த அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்தாபனத்துல யார் ஒருத்தர் பக்தியோட முழு நம்பிக்கையோட காலடி எடுத்து வச்சு சில பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு எழுதப்பட்டிருக்கோம். நிச்சயமா அவங்க அந்த பொருட்களை வாங்கி அவங்களோட வாழ்க்கையில இருக்க கஷ்ட துன்ப துயரங்களை போக்கிட்டு இருக்காங்க. குரு வணக்கத்தோட குரு ஆசீர்வாதத்தோட நம்ம அந்த ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தீப ஒளி திருநாள் அப்படின்றது நரகாசுரன் அதாவது அப்படின்ற அசுரனை கிருஷ்ண பரமாத்மா அழிச்சார் அப்படின்றதான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நரகாசுரன்ற மாதிரி நிறைய அசுரன் இருக்கான். சோ அந்த அசுரனை அழிக்கணும், அந்த அசுரனை அழிச்சாதான் பிரகாசமான தெய்வத்தை பிரகாசமான எதிர்காலத்தை நம்மளால பார்க்க முடியும். அதை தான் நம்ம வந்து எல்லா மதத்தினரும் எல்லா சமயத்தினரும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைனா அது தீபாவளி மட்டும்தான். ஏன்னா குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டாசு வெடிக்கிறது பிடிக்கும். இந்த சுறுசுறுப்பு இந்த கம்பி அந்த இதுன்னு வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது தோஷ நிவர்த்தி அப்படின்றது இருக்கு. ஏன்னா தேக தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு. ஸோ இந்த தீட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தீட்டு வந்தனாலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னுவாங்க. ஜென்ரலாவே ஒரு மனிதனா இருந்தாங்கன்னா வாரத்துக்கு 2 முறை அப்படின்னு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குளிக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நம்மளோட அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான இந்த உலகத்துல வந்து
யாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க தலைக்கு கூட எண்ணெய் வைக்க மாட்டாங்க. ஸோ நான் உட்பட எண்ணெய் வைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எதனாலனா இது வச்சா இது ஒழுகிட்டு இருக்கும், ஏதோ துடைக்கணும், இதுவா இருக்கும், அப்படி அந்த காலத்துல எண்ணெய் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் உதயம் இருக்கு இல்லைங்களா, அந்த சூரியன் உதயம் அந்த நேரத்துக்கு எல்லாமே கங்காஸ்தானம் அப்படின்றது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால கங்காஸ்தானம் பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில நல்ல புனித தன்மைகள்லாம் அந்த தீபாவளி திருநாள்ல இருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிற மாதிரி இதுவாகணுன்றதுக்காக ஒரு கிண்ணத்துல வந்து எண்ணெயை ஊத்தி அதுல அருகம்புல்ல வச்சு அதை வந்து நெத்தி இதுல வந்து இப்படி இருப்பாங்க. சில பேர் நல்லா தேய்ப்பாங்க, காதல எல்லாம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் காதல அடிச்சு போச்சுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே பிடிக்கும். உடம்பு முழுக்க எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து சுடு தண்ணி கொதிக்க ஊத்திடுறேன். அந்த ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த காலையில டிஃபன் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. நான் வெஜிடேரியன்களுக்கு அதுக்கேத்த மாதிரி இருக்கும், வெஜிடேரியனுக்கு அதுக்கேத்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மருந்து எல்லாம் கொடுப்பாங்க, கம்பல்சரி இது சாப்பிடணும். எதனால பண்றோம், அதனால எதுவும் பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சித்தர் மார்க்கம் சித்தர் முறை அப்படின்ற போது இப்ப எல்லா வீட்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா நல்ல எண்ணெய் அப்படின்றதான் யூஸ் பண்றாங்க. யாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல எண்ணெய் வந்து நம்ம ரெகுலராவே குளிக்கலாமே. ரெகுலராவே நம்ம சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எப்படி வேணாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம். பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஆண்களா இருந்தா புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி தேய்ச்சி குடிச்சுக்கலாம். அப்ப எதுக்கு ஸ்பெசிபிக்கா தீபாவளிக்கு அந்த அதே எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம குருமார்கள் கிளையும் சித்தர்கள் இதுல கேட்கும் பொழுது நம்ம தேகத்தை, நம்மளோட ஆறாவை, நம்மளோட சக்கராசை, டோட்டலா என்டையர் சோலையே, அதாவது நம்ம பாக்குற வெளியில பாக்குற சரீரம் அது வந்து பாத்தீங்கன்னா சதையும் மாமிசங்களும் கலந்தது. அதே போல உள்ள அடுக்கடுக்கா சரீரங்கள் இருக்கும், அதாவது ஒளி சரீரம் உள்பட இருக்கு. அந்த ஒளி சரீரம் உள்பட கிளென்ஸ் பண்றதுக்கான ஆயிலும் அதுக்கான பொடியும் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து ஏன் ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய அந்த கலரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலோட கலரு ரெட் கலர் தான். பியூர் ஒயிட் கலர் பாட்டில உங்களுக்கு ஆயில் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அதாவது நம்ம ரத்தம் உடம்புல எப்படி வந்து வேகமா ஓடுதோ அதே போல இந்த ஆயில வந்து நம்ம எச்சு தேய்க்கணும். சரி, இது நிறைய பேர் நினைச்சிட கூடாது, இது என்ன நவரத்ன ஆயிலா, தேய்ச்சி குளிச்சா சில்லுன்னு ஆயிடுமா. சோ அந்த மாதிரி கிடையாது. மூலிகைல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம அந்த மூலிகையோட கண்டென்ட் வந்து நம்ம பதிமுகம் அப்படின்னு ஒண்ணு போட்டு கொதிக்க வைக்கும்போது சிகப்பு கலர் என்னங்க தண்ணிய ரெட்டமா இருக்காது. அதே போலதான் இந்த மூலிகையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதோட ஆயிலோட கலரே ரெட் கலர்ல வருது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஆயிலோட கலரே ரெட் கலர்ல வருது. ஸோ ஜென்ரலா எல்லாரும் என்ன பண்ணாங்க, சீயக்காய், இதுவும் முதலே சொன்ன மாதிரி தான், நல்லெண்ணெய் எப்படி தேய்ச்சி குளிக்கும்போது சீயக்காய் எங்க வேணாலும் வாங்கி குளிச்சுக்கலாம். முன்னெல்லாம் அரைச்சி அரப்புன்னு சொல்லுவாங்க, அரப்பு அதெல்லாம் இப்ப இல்ல. சோ சீயக்கான்னு சொல்லி சீயக்காயே இப்ப ஷாம்பு மாடல்ல வந்து சீயக்கால நுர வருதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்டே வருது. சரி, நிறைய கம்பெனிகள் அது மாதிரி நுர வரதுக்கு எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அதுல கெமிக்கல் கண்டென்ட்லாம் இது. மூலிகையை மட்டும் நீங்க சொன்ன மாதிரி அரப்பு மாதிரியே இது ஒரு மூலிகை தான். ஸோ இதுவும் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி குளிக்கும் பொழுது நமக்கு இதுவாகும். இது எப்படின்னா மற்ற நேரத்துல குளிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அருகம்புல் வச்சுக்கிடணும், கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்து இந்த ஆயில் ஃபுல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல கொட்டிட்டு கிழக்கு திசையில வச்சு இப்படி 3 வாட்டி இப்படி வருடி விடணும். வருடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல எண்ணெயில உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கிடலாம். இது தலைக்கு மட்டும், ஏன்னா நம்ம தலையை எடுத்துட்டு மாத்தக்கூடிய ஆயில். எப்படின்னா பிறக்கும் பொழுது நம்ம உச்சி மூடுது இல்லையா, அப்ப இந்த உச்சின்றது வெளியில அம்மாவோட யூனியில லாஸ்டா தான் ஃபர்ஸ்ட் வெளில வரும், யூனியன் தான் ஃபர்ஸ்ட் வெளில வரும். சோ இந்த உச்சி தான் முதல்ல வந்து இந்த வெளி காற்றையும் வெளி விஷயத்தையும் இதுவா, அப்போ அதுல இருந்து தான் எல்லா பதிவும் உள்ள போகுது. அதே மாதிரி வருஷத்துல ஒரு நாள் அந்த ஒளி பிரகாசம் நம்ம உள்ள இருக்கிற ஆத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. அதாவது நமக்குள்ளதான் நெருப்பு இருக்கு, அணையாத நெருப்பு இருக்கு. அதை போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு இருக்கிற கஷ்டத்துல இந்த கஷ்டத்தையும் போய் பார்க்கணுமான்னு முடியாதுன்னு விட்டுருவாங்க. சோ அதை கிளென்ஸ் பண்றதுக்கு நம்மளோட ஆரா, நம்மளோட சக்கராசு, நமக்கு இருக்கிற அந்த சரீரங்கள், அந்த நான் சொன்ன அந்த ஆத்மா சரீரம் வரைக்கும் இதை போய் கிளென்ஸ் பண்ணிட்டோம். இது வச்சுட்டு இந்த இது வந்துட்டு ஒரு கிண்ணத்துல தனித்தனியா இது பண்ணி இந்த ஆயில் வந்து எல்லாரும் ஒண்ணாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீயக்காய் மிக்ஸ் பண்ற மாதிரியே நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வேணும் என்ன போல அப்படின்னு பண்ணாங்கன்னா நார்மல் சீயக்காவோ இல்ல நார்மல் ஷாம்பு. இது வந்து கிளென்சிங் பர்பஸுக்காக தீபாவளிக்கு ரெடி பண்ண ஆயில். இது இதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோஷ நிவர்த்தி ஆயில்னே ஒண்ணு இருக்குது, அது வேற. இது வந்து தீபாவளிக்காகவே ரெடி பண்ணது. இது பேரும் தோஷ நிவர்த்தி தான் வச்சிருக்கோம், ஏன்னா அப்பதான் தோஷம்னா தான் நம்ம இடத்துல கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக. இதுல இப்ப என்ன பண்ணுவோம்னா தீபாவளின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவோம், ஏன்னா இது பாத்தீங்கன்னா கோவில்ல தான் இருக்கு. சோ கோவில்ல இருக்கறனால இது தீபாவளிக்கான தோஷ நிவர்த்தி ஆயில். ஜென்ரலா கிடைக்கிற தோஷ நிவர்த்தி எப்படி நான் முதலே சொன்ன மாதிரி ஜென்ரலா கிடைக்கிற நல்லெண்ணெய் மாதிரியும் நம்ம கடையில இது இருக்கு.
இது வந்து தீபாவளிக்காகவே ரெடி பண்ணது, அதே பிரைஸ்ல தான் ரெடி பண்ணியிருக்கோம். 650 ரூபா தான் இதோட விலையும். ஓகே. ஸோ 650 ருபீஸ்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆறாவையும் எல்லாரோட அந்த நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணி நமக்குள்ள இருக்கிற அந்த தேக சுத்தியை பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock நம்மள கிட்ட இருக்கக்கூடிய அந்த குபேர கலச தீபத்தை யார் ஒருத்தர் ஏத்துறாங்களோ அவங்க உள்ளேயும் சரி புறமும் சரி அகமும் சரி ரெண்டுமே தூய்மை அடைந்து அவங்க வாழ்க்கையில எண்ணில் அடங்காத சந்தோஷங்களும் எண்ணில் அடங்காத நல்ல விஷயங்கள் காதுபட கேட்கறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். சூப்பர். ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நம் உடல்ல இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த தோஷ நிவர்த்தி ஆயிலையும் இந்த தோஷ நிவர்த்தி மூலிகை பொடியையும் இந்த தீபாவளிக்கு வாங்கி உங்க இல்லங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தேய்ச்சி குளிக்கும் பொழுது தேக தரித்திரம் தேக தோஷம் அப்படிங்கிறது நீங்கி இந்த தீபாவளி திருநாள் ஒரு பிரகாசமாக நன்னாளாக உங்க எல்லாருக்கும் அமையட்டும். 650 ரூபா மதிப்புள்ள இந்த செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. தீபாவளி தோஷ நிவர்த்தி செட்டுன்னு கேளுங்க. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி